ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம கவிரா, தமிழினியன் இவங்களுடைய அப்பா அம்மா இந்த ஃபேமிலியோடு சேர்ந்து ஜூவை போய் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க போவோம். எல்லாம் கிளம்புங்க, நம்ம இன்னைக்கு ஜூக்கு போக போகிறோம் அப்படின்னு கவிரா, தமிழினியனோட அம்மா சொன்னாங்க. ஜூக்கு போகிறோமா அப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருக்குமே, நிறைய மிருகங்களை பார்க்கலான்னு கவிரா சொன்னான். அப்பா அம்மா கவிரா, தமிழினியன் 4 பேரும் கிளம்பி ஜூவுக்கு தயாராகிட்டாங்க. காரில் ஜூவுக்கு போய்கிட்டே இருக்காங்க. ஜூவுக்கு போய்கிட்டே இருக்கும்போதே வழியிலேயே அவங்க மிருகங்களை பற்றிலாம் அப்பா அம்மா கிட்ட விசாரிச்சுக்கிட்டே போகிறாங்க. என்னென்ன மிருகம் இருக்கும் அப்படின்ட்டு. எல்லாம் நல்லா ஜாலியாக இருக்குல்ல அப்படின்னு சந்தோஷமாக போகிறாங்க. கார்லேயே ரொம்ப வேகமாக போகிறாங்க. வழியில் பறவைகள்லாம் பறந்து வரதை பார்க்குறாங்க. நேராக ஜூவுக்கு போன உடனே அங்கே அவங்க அப்பா டிக்கெட் எடுக்கிறாரு. டிக்கெட் எடுத்துகிட்டு ஜூக்குள்ளே போகலாம் வாங்கன்னு போகிறாங்க. உள்ளே போன உடனே கவிராவும் தமிழினும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நேராக உள்ளே போயிட்டு அவங்கள முதல்ல பார்த்தது யானை. அப்பா, யானைக்கு முன்னாடி இருக்காது என்னப்பா? அதான்ப்பா தும்பிக்கை. அதன் மூலமாக தான் அது உணவுகளை எடுத்து சாப்பிடும், ரொம்ப கனமான பொருட்களை தூக்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்பா, யானை தண்ணி நம்ம மேலே அடிக்குதுப்பா, அதனால் குழாய் மாதிரி இருக்கும், அதனால் பீச்சி அடிக்குது சொல்லிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் சிங்கம் கர்ஜிக்கிற சத்தம் கேட்டு எல்லாரும் அங்கே போகிறாங்க. இந்த சிங்கம் குறுக்க நடுக்கும் போகுது. சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா அப்படின்னுட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் கவிரா கிட்டேயும் தமிழின்கிட்டையும் சொல்கிறாங்க. சிங்கம் அவங்கள பார்த்துக்கிட்டே அந்த பக்கம் நடந்து போய்கிட்டே இருக்கு. அப்பா, அங்கே பாருப்பா, உயரமாக ஒரு மிருகம் இருக்கு, அதான்ப்பா ஒட்டகச்சிவிங்கி. அதுக்கு புள்ளி புள்ளியாக இருக்கு பார்த்தியா? இது தாவரங்களை தான் சாப்பிடும், இது மாமிசத்தெல்லாம் சாப்பிடாது. இதனோட கழுத்து பற்றியா எவ்வளோ நீளமாக இருக்குது, அதனால் உயரமாக இருக்கிற எல்லா மரத்துல இருந்தும் அதனால் இலைகளை சாப்பிட முடியும். ஓகேவா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் ஒட்டகச்சிவிங்கி குட்டி வந்து அந்த பக்கம் இவங்களை தாண்டி போய்கிட்டே இருக்கு. அப்பா, அங்கே பாருப்பா, அது என்னப்பா? மயில். ஆமாம், மயில் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தியா? தொகையை விரிச்சு ஆடுது பார்த்தியா? அதனோட தொகையை பாருங்க, பக்கத்தில் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா மயில் தொகை? ஆமாம்ப்பா, மயில் பாரு எவ்வளோ அழகாக நடந்து வருது. மயில்னாக்க அழகுன்னு அர்த்தம் இல்லையா? அப்பா, அங்கே பாருப்பா, கரடி ஒன்று நம்மளை பார்த்து அது வணக்கம் சொல்லுதுப்பா. ஆமாம், கரடி நம்மளை பார்த்து வணக்கம் சொல்லுது. டான்ஸ் கூட அடுத்து பார்த்தியா? ஓ, ஜாலியாக இருக்குப்பா கரடி பார்த்தா. அங்கே கரடி குட்டி ஒன்றையும் பார்க்குறாங்க. அப்படியே அங்கேருந்து பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு புலி வந்து வருதுப்பா. யாருப்பா புலி? ஆமாப்பா, இதுதான் புலி. ஐயோ, எவ்வளோ கொடூரமாக இருக்குப்பா, தாவி வருதுப்பா, நம்ம மேலே வந்து பாஞ்சிருமா? இல்லை பார்த்தியா, இது வந்து ரொம்ப கொடூரமான மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தாண்டி போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே அங்கே காண்டா மிருகம் பார்க்குறாங்க. அப்போ முன்னாடி இருக்க கொம்பு மாதிரி இருக்க, ஆமாம், அது கொம்பு இல்லை, அதனோட ரோமத்தால் ஆன ஒரு இதுதான், அது கொம்பு மாதிரி வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு அப்பா அவங்களுக்கு விளக்கமாக சொல்கிறாரு. காண்டா மிருகம் எவ்வளோ பெருசாக இருக்குப்பா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் வரி குதிரை. அப்பா, வரி குதிரை தானேப்பா இது? ஆமாம் அப்படின்னு கவிராக்கு சொல்கிறாரு அவங்க அப்பா. ஒரு வரி குதிரை அவங்க பக்கத்துல வந்துட்டு போகுது. ஜாலியா இருக்கு, வெளியில இருந்து நம்மளை எட்டி பாக்குத உள்ள இருந்து. வரி குதிரை அவங்களை கடந்து தாண்டி வேகமா ஓடிடுச்சு. அந்த பக்கத்துல ஒரு குள்ள நரியை பாக்குறாங்க. அப்பா, நரி தானப்பா இது அப்படின்னு கேட்குறா கவிரா. ஆமாம்மா, யாராவது தந்திரமா பேசுனா அவங்கள நரி மாதிரின்னு சொல்லுவாங்க, ரொம்ப தந்திரமான மிருகம் இது. அங்க பாருங்க ஒட்டகம். இது வந்து பாலைவனத்துல தான் இருக்கும். நம்மளுக்கு உயிர்காட்சி சாலையில ஜூவுக்காக இங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு முதுகுல 2 இருக்கு இல்லையா, அது திமில் அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச தூரத்துல பாண்டா கரடியை பாக்குறாங்க. அழகா இருக்குப்பா பாண்டா கரடி, பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி அப்படியே மெதுவா போகும்போது அங்க ஒரு குட்டி பாண்டா அவங்கள வந்து பார்த்து பக்கத்துல வந்து பார்த்து டாட்டா சொல்லுது. கொஞ்சம் தூரம் அப்படி மெதுவா போன உடனே அங்க ஒரு முதலை பாக்குறாங்க. முதல்ல பரப்பா, முதல்ல வந்து நிலத்துலையும் வாழும், நீர்லையும் வாழும். ஓகேவா? முதல்ல வந்து ரொம்ப கொடூரமான பிராணி. அது வந்து நிலத்துல இருக்கிறத விட நீர்ல இருக்கும்போது தான் அதுக்கு பலம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வாங்க தூரமா போயிடலாம். இப்படி ஓரமா நம்மளையே முறைச்சு பாக்குது பார்த்தீங்களா? அப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே அங்க குரங்குகளை பாக்குறாங்க. குரங்கு குட்டி ஒண்ணு இவங்களை பார்த்து கையை அசைக்குது, ஜாலியா இருக்குது. வா, குரங்கு குட்டி பாருப்பா, ஐயோ நம்ம பக்கத்துலேயே வருதுப்பா, நம்ம கையை பிடிக்குதுப்பா என் கையை அப்படின்ட்டு குரங்கு கிட்ட ஜாலியாக பேசிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நடந்து வெளியே வராங்க. ஃபேமிலி எல்லாருமே ஜூவை பார்த்த சந்தோஷத்தில் மறுபடியும்
வீட்டுக்கு திரும்பி போகிறதுக்காக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட காரில் ஏறி மறுபடியும் வீட்டுக்கு போகிறாங்க. கவிரா, தமிழினியோட ஃபேமிலி ஜூவை பார்த்து சந்தோஷப்பட்ட மாதிரி நீங்களும் சந்தோஷப்படுறீங்க இல்லையா?